சென்னை நகரின் குடிநீர் ஆதாரமாக திகழும் பிரதான ஏரிகளின் தற்போதைய நீர்மட்டம் குறித்தும் சென்னையின் ஒருநாள் நீர் தேவை பற்றாக்குறை குறித்தும் வரைகலையோடு ஒரு தொகுப்பு. கடந்த 2 மாத காலமாகவே சென்னையின் தெருக்கள்ல தண்ணீர் தேடி காலி குடங்களோடு பெண்கள் அலைவது அப்படின்றது ஒரு தொடர் கதையாகத்தான் இருந்து வருகின்றது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டுகள்ல நெருஞ்சு வழிஞ்ச சென்னையோட நீர்நிலைகள் இப்போ முற்றிலும் வறண்டு வெடிச்சு போயிருக்கு. சென்னைக்கு மிக முக்கிய நீராதாரங்களாக இருக்கக்கூடிய ஏரிகளோட தற்போதைய நிலை என்னன்னு பார்ப்போம். முன்னதாக பூண்டி ஏரி. பூண்டி ஏரியோட மொத்த கொள்ளளவு அப்படின்றது 3231 மில்லியன் கன அடிகள் தான். இந்த ஏரியில இப்ப இருக்கிற நீரோட அளவு வெறும் 18 மில்லியன் கன அடிகள் தான். அடுத்ததாக சோழவரம் ஏரி. சோழவரம் ஏரியோட மொத்த கொள்ளளவு அப்படின்றது 881 கன அடிகள். இந்த ஏரி முற்றிலுமாக வறண்டு போயிருக்கு இப்போ. அடுத்ததாக செங்குன்றம் ஏரியோட கொள்ளளவு அப்படின்றது 3300 மில்லியன் கன அடிகளாக இருக்கு. இந்த ஏரியோட தற்போதைய கொள்ளளவு அதாவது இருப்பு அப்படின்றது வெறும் 3 மில்லியன் கன அடிகள் தான் இருக்கு. அடுத்ததாக போரூர்ல இருந்து இப்ப சென்னைக்கு புதுசா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏரியோட கொள்ளளவு அப்படின்றது வெறும் 46 மில்லியன் கன அடிகள் தான். இந்த ஏரியில இப்போ 15 மில்லியன் கன அடிகள் தண்ணீர் இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வீராணம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய மிக முக்கிய நீராதாரங்கள்ல ஒன்று வீராணம். வீராணத்தோட கொள்ளளவுன்றது 1485 மில்லியன் கன அடிகள். இது முற்றிலுமா வறண்டு போயிருக்கு. செம்பரம்பாக்கம். சென்னையில இருக்கிற நீர்நிலைகளிலேயே மிகப்பெரிய நீர்நிலை என்றது இதுதான். இதோட கொள்ளளவு அப்படின்றது 3645 மில்லியன் கன அடிகள். இதுல இப்போ வெறும் 57 மில்லியன் கன அடிகள் நீர் மட்டும்தான் இருக்கு. இந்த எல்லா நீர்நிலைகளும் சேர்ந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு 70 MLD நீர் தருது. அதாவது 70 மில்லியன் லிட்டர்கள் தண்ணீரை ஒரு நாளைக்கு தருது. இந்த ஏரிகள் நீர் மட்டும் இல்லாமல் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 200 MLD நீர் நமக்கு கிடைக்குது. அந்தபடி பார்த்தோம்னா மீஞ்சூர் மற்றும் நெமிலியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமாக இந்த தண்ணீர் கிடைக்கப்படுது. இது இல்லாம வீராணம் குழாய்கள் மூலமாக நெய்வேலியிலிருந்து ஒரு நாளைக்கு 80 MLD தண்ணீரானது கொண்டு வராங்க. இது இல்லாம கிணறுகள், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்கிற இந்த கிணறுகள் மூலமாக ஒரு நாளைக்கு 120 MLD தண்ணீரானது கொண்டு வரப்படுது. இந்த தண்ணி இல்லாமல் மாங்காடு அருகே இருக்கின்ற கைவிடப்பட்ட குவாரிகள்ல இருந்து ஒரு நாளைக்கு 30 MLD தண்ணீர் இருக்கிறாங்க. இப்படி ஆக மொத்தமாக 500 MLDக்கும் குறைவான தண்ணீர் தான் இன்னைக்கு சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக சென்னை மக்களுக்கு விநியோகிக்கப்படுது. சென்னை நகரத்தோட ஒட்டுமொத்த தேவை, ஒரு நாளைய தேவை அப்படின்றது 830 மில்லியன் லிட்டர்களாக இருக்கின்றது. ஆனா பற்றாக்குறைன்றது கிட்டத்தட்ட 400 MLDக்கும் மேல இருக்கு.